अच्छा आप वायरल है दोस्तों। प्रयागराज में माला बेचने वाली लड़की, आपका क्या नाम है? மோனாலிசான ஒன்று எல்லாருமே ஃப்ரேம்ல அந்த அக்கான்னு தான் நினைப்பீங்க. பட் ஆனால் அவங்க இல்லை, இவங்க தான். புதிய சிந்தனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேஷ்ல பிரக்யாராஜ் என்ற இடத்துல வந்துட்டு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய உற்சவத்துல ஒரு பொண்ணு கலந்துருக்காங்க. சோ அந்த பொண்ணு பார்க்க மோனாலிசா மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா மோனாலிசா மாதிரி இல்ல. பட் இருந்தாலும் ஒரு இந்தியன் பியூட்டி அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே அந்த பொண்ணு வந்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த பொண்ணு ஒரு குறுகிய நாள்லயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. அந்த பொண்ணு அந்த உற்சவத்துல ஒரு மாலை, அதாவது இந்த ருத்ராட்ச மாலைகள், அப்புறம் வந்து இந்த பூஜைக்கு யூஸ் பண்ற சின்ன சின்ன மாலைகளை வந்து டிவோட்டிஸ்க்கு வந்து விற்கிற அந்த பொண்ணு தான். ஓகேங்களா? சோ அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்குன்றதுனால வந்து சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் போய் அந்த பொண்ணை போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது இருந்ததுனால கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு அந்த உற்சவத்துல. கிட்டத்தட்ட 40 கோடி பேர் வந்து அந்த உற்சவத்துல கலந்துக்கிறாங்க. சோ இந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபேமஸா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாலை விற்கிற பொண்ணு ஃபேமஸா இருந்தா எப்படி இந்த உலகம் அவங்கள பாக்குதுன்றத வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க கூட போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பட் அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி நான் ஃபேமஸா இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்ல, யாரும் என்கிட்ட வந்து மாலை வாங்க வர்றது இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிருந்துச்சு. அந்த பொண்ணை வந்து அழகா இருக்கான்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி எல்லாருமே வந்து ஒரு ஹராஸ் பண்ற மாதிரி, ஒரு நெருக்கடிகள்லயோ ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹராஸ் பண்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் வர எல்லாருமே வந்து ஒரு ஒழுங்கானவங்களா இருக்கிறது இல்ல. ஸோ ஒரு கூட்டம், ஒரு பொது இடம் அப்படின்னு வர்றப்போ அந்த பொண்ணு அங்க இருக்குது அப்படின்றப்போ ஒரு 100 பேர் அந்த பொண்ணு தேடி வராங்கன்னா ஒரு 40 பேர் ஒரு நல்லவங்களா இல்லைன்ற பட்சத்தில் அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு கிட்ட தகாத முறைகளில் வந்து தீண்டல்கள் ஏற்படுற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி கடைசியில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, எல்லாரும் தள்ளி போங்க அந்த மாதிரி சொல்லி விலக்கி வச்சு அந்த பொண்ணை வந்து ஒரு சேஃப் ஜோனுக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணை அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சாங்களா கடைசியில். இந்த மாதிரி ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் எல்லாருமே, அந்த உற்சவன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ 12 வருஷம் கழிச்சு நடக்குது, எல்லாருமே ஒரு டிவோட்டிஸா இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம ஒன்னா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம புதிய சிந்தனையை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.